தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய செய்தியானது நீதிமொழிகள் 1, 2, 3 அதிகாரத்திலிருந்து வார்த்தைகள். தாவீதின் குமாரன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சொலொமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு இனாமையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் செயல்களை அடைந்து நீதிமொழியும் அதில் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உயர்த்திய போதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியைக் கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், கழுத்திற்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சமாதியாதே. பேதைகளின் மாறுபாடு அவர்களைக் கொல்லும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்திலிருக்கும்வதை பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். என் மகனே, நீ உன் செவியை உன் ஞானத்திற்கும் சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையப்பண்ணப் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன் இடத்தில் பத்திரம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தி சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளி போல் நாடி புதையல்களை தேடுகிறதைப் போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அவர் வாயில் இருந்து அறிவையும் புத்தியையும் வரும். அவர் நீதிமானுக்கென்றே மெய்ஞானத்தை வைத்திருக்கின்றார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கோ அவர் கேடகமாய் இருக்கிறார். செவ்வையானவர்களுக்கு பூமியில் மேல் வாசம் பண்ணுவார்கள். உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். துர்மார்க்கரோ பூமியிலிருந்து அரும்பொன்று போவார்கள். மகளே, என் கட்டளைகளைக் காக்கக் கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப் பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாத இருப்பதாக. நீ அவைகளைக் கழுத்தில் பொன்றும் அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நாற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கை இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னையே ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு உணவும் ஆகும். உன் பொருளாலும் உன் எல்லாம் விளைவின் முதல் பலனும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும்.
ஜெபம். அன்பே உருவான இறைவா, இதோ உன் புனிதமான நீதிமொழியின் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கும் கடவுளே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். இதோ சாலோமோனுக்கு ஞானத்தால் நிரம்பின தேவனே, அந்த ஞானத்தை உலகத்தில் இருக்கும் அனைத்து வாலிப பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அவர் செய்யும் செயல்களில் படிக்கும் பொழுதும் ஆண்டவரே, அவர்கள் செய்யும் காரியத்திலும் நல்புத்தியை, குணங்களையும் ஞானத்தை அவர்களுக்கு நீர் அளித்தருளும். பரலோக தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், குழந்தைகளையும், வாலிப பிள்ளைகளையும் இந்த வேளையில் நீர் ஆசீர்வதிப்பராக. இந்த வார்த்தைகள் ஒருவர் உள்ளத்திலும் நீர் நிரப்பி அவர்களுக்கு ஞானம் என்ற கண்களை திறந்தருளும். உன் வழிகள் செவைப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கும்படி நீர் அவரை ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். தகப்பனே, இதோ இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து குடும்பங்களையும் உங்கள் கரங்களில் மேல் வைக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து இரட்சித்து பாதுகாத்தருளும். ஆமீன்.